நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது விமானப்படை போர் விமானங்களை புதியதாக கண்டுபிடித்து தனது விமானப்படையில் சேர்ப்பதோடு மட்டுமில்லாமல் டிரான்ஸ்போர்ட் விமானங்களையும் தனது விமானப்படையில் சேர்ப்பதற்காக திட்டமிட்டு வருகிறது. ஏற்கனவே சோவியத் யூனியன் காலத்தில் வாங்கப்பட்ட AN-32, IL-76 போன்ற டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் தான் விமானப்படையில் உள்ளன. இந்த விமானங்கள் ஜவான்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்கும், தளவாடங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றினை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த வகை விமானங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த பழைய காலத்து விமானங்களை மாற்றுவதற்காக நமது விமானப்படை புதியதாக மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்களை வாங்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்துள்ளது. ஆகவே எவ்வகையிலான இந்த மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்கள் தேவைப்படுகின்றன என்பதை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று நமது விமானப்படை நடத்துகிறது. இவ்வாறு நடத்திய ஆய்வின்படி ஹால் நிறுவனம் புதியதாக ஒரு மீடியம் டிரான்ஸ்போர்ட் விமானத்தை தயாரிக்கலாம் என்று இறங்கியுள்ளது. அது ஒரு பக்கம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரும் பொழுது வெளிநாடுகளில் மிக சிறந்த மீடியம் டிரான்ஸ்போர்ட் விமானங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுடன் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு எண்ணத்திலும் நமது ஹால் நிறுவனம் இருப்பதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே விமானப்படையானது ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்டுள்ளது. அதாவது இந்த மாதிரியான விமானங்கள் தேவைப்படுகின்றன, இவற்றை சப்ளை செய்வதற்கான விலை விவரம் மற்றும் அதன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போன்ற விவரம் கூறியதில் 3 நிறுவனங்கள் இதுவரை இந்த விவரங்களை தந்துள்ளது நண்பர்களே. முதலாவதாக லாக்ஹீட் மார்டின் நிறுவனம், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த இந்த நிறுவனம் தனது C-130J ஹெர்குலிஸ் டிரான்ஸ்போர்ட் விமானத்தை தருவதற்கு தன்னுடைய விமானத்தின் விவரங்களை அனுப்பியுள்ளது. பிரேசில் விமான நிறுவனமான எம்பரேர் தனது C-390M விமானத்தை தருவதற்கு அது தன்னுடைய விமானத்தின் விவரங்களை அனுப்பியுள்ளது. அதுபோன்று போயிங் நிறுவனம் A400 என்ற விமானத்தை வழங்குவதற்காக அந்த விமானத்தின் விவரங்களையும் நமது விமானப்படைக்கு அனுப்பியுள்ளது நண்பர்களே.
இந்த விவரங்களை நமது விமானப்படை ஆராய்ந்து வருகிறது. இதற்கிடையில் நமது விமானப்படை தென்கொரிய நாட்டில் தயாரிக்கப்படும் MCX என்ற டிரான்ஸ்போர்ட் விமானத்தை வாங்கலாமா என்ற ஒரு முடிவிலும் ஆராய்ந்து வருகிறது. இந்த விமானம் சுமார் 30,000 கிலோ எடையுள்ள பொருட்களை டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வசதி உள்ளது. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா நாட்டில் தயாரித்து வரும் IL-276 விமானத்தை வாங்கலாமா என்ற ஒரு எண்ணத்திலும் உள்ளது. இந்த விமானத்தை தயாரிக்கும் போது 10 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவும் அந்த விமான தயாரிப்பில் சேருவதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக அவற்றிலிருந்து அது விலகிவிட்டது. ஜப்பான் நாட்டில் தயாரிக்கப்படும் கவாசாக்கி C2 என்ற விமானத்தை வாங்கலாமா என்ற ஒரு முடிவிலும் நமது விமானப்படை ஆராய்ந்து வருகிறது. இந்த விமானத்தில் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை டெக்டிக்கல் விமானம் என்று கூறப்படுகிறது. இவற்றையும் வாங்கலாமா என்ற ஒரு முடிவில் உள்ளது நமது இந்திய விமானப்படை. ஆனால் இந்த நிறுவனங்கள் எல்லாமே நமது நாட்டிலேயே உள்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு அவற்றின் கூட்டமைப்பில் இந்த விமானங்களை உள்நாட்டிலேயே மேக் இன் இந்தியா என்ற வகையில் தயாரிக்கலாம் என்பதற்கும் இந்த நிறுவனங்கள் ஒத்துக்கொண்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் ஒரு விமானப்படையில் டிரான்ஸ்போர்ட் விமானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஆகவே இந்த விமானங்களை வாங்குவதற்கு நமது விமானப்படை விரைந்து செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. ரஷ்யாவை எதிர்த்து போரிடுவதற்காக மேற்கத்திய நாடுகள் தயாராகி வருகின்றன என்பது போன்று தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் இதுவரை உக்ரைன் நாட்டிற்கு அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள் பெரும்பாலான நாடுகள் அனைத்து வகையான ஆயுதங்களையும் கொடுத்து உக்ரைன் நாடு ரஷ்யாவுக்கு எதிராக போரிடும்படியும் ரஷ்யாவின் உள்நாட்டிற்குள் சென்று ஆயுதங்களை அனுப்பி ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு உக்ரைனை நேட்டோ நாடுகள் வளர்த்து விட்டுள்ளன நண்பர்களே. இதுபோக உக்ரைன் நாட்டிற்கு டென்மார்க், நெதர்லாந்து, நார்வே, பெல்ஜியம் போன்ற நாடுகள் எல்லாம் F-16 விமானத்தை வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளன. இவை சுமார் 45 எண்கள் எண்ணிக்கையில் இந்த F-16 விமானங்கள் உக்ரைன் நாட்டிற்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டு வருகின்றன நண்பர்கள். இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் நாடு தனது இராணுவத்தை உக்ரைன் நாட்டிற்கு கொண்டு சென்று ரஷ்யாவுக்கு எதிராக போரிடுவதற்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் நண்பர்களே. அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய இந்த F-16 விமானங்கள் உக்ரைன் நாட்டிற்கு வழங்கப்படுமானால் ரஷ்யா இதனை மிக கடுமையாக எதிர்த்துள்ளது. உக்ரைன் நாட்டிற்கு F-16 விமானங்களை வழங்குவதற்கு முன் இந்த மேற்கத்திய நாடுகள் ஒரு முறைக்கு 2 முறை நன்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என புட்டின் எச்சரித்துள்ளார். ஏனென்றால் தற்போது 55க்கும் மேற்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்களை உக்ரைன் நாட்டிற்குள் சென்ற வாரம் ரஷ்யா அனுப்பிய போது ஒரு மிசைல் மட்டும் நேட்டோ நாட்டின் உறுப்பினர் நாடான போலந்து நாட்டின் வழியாக சென்று உக்ரைன் நாட்டை தாக்கியது. ஆகவே போலந்து வழியாக இந்த மிசைல் செல்லும்போது நேட்டோ நாடுகள் என்ன செய்கின்றன, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா எல்லாம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவிருக்கின்றன என்பதனை சோதனை செய்வதற்காகவே போலந்து நாட்டின் வழியாக ஒரு மிசைலை உக்ரைன் நாட்டிற்கு அனுப்பி தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் இது சம்பந்தமாக மற்ற நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. போலந்து நாடு மற்றும் ரஷ்யாவிடம் விளக்கம் கோரியுள்ளது. ஆகவே இவ்வாறு ரஷ்யா மேற்கத்திய நாடுகள் F-16 விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் தனது அணு ஆயுதத்தை கையில் எடுப்பதற்கு தயங்க மாட்டார் என்று பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன நண்பர்களே. F-16 விமானங்களை உக்ரைன் நாட்டிற்குள் உள்ளே வைத்தோ அல்லது வெளிநாடுகளில் நிறுத்தி வைத்து அங்கிருந்து தாக்குதல் ஆரம்பித்தாலோ எந்த நாட்டில் F-16 விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளோ அந்த நாட்டை முதலில் தாக்குவதற்கு புட்டின் தயங்க மாட்டார் எனவும் ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன. ஆகவே
தற்போது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இந்த எலெக்ஷனில் திரு பைடன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவாரானால் இந்த மூன்றாம் உலகப் போர் வருவது மிக மிக நெருக்கமாகிவிட்டது என்றே கூறலாம் நண்பர்களே. ஏனென்றால் பைடன் ரஷ்யாவிற்கு அதிக அளவில் தாக்கத்தை கொடுத்து வருகிறார். ரஷ்யாவை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவில் அவர் தனது செயல்பாடுகளில் இறங்கி வருகிறார். ஆகவே இந்த F-16 விமானங்கள் மற்றும் F-22 அல்லது F-35 இந்த விமானங்களை நேட்டோ நாடுகளுக்கு வழங்கி அங்கிருந்து உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவினை அடுத்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று வரும்போது திரு பைடன் அவர்கள் எடுப்பார்களானால் மூன்றாம் உலகப் போர் நெருங்கி வந்துவிட்டது என்றே நாம் கூறலாம் நண்பர்களே. இந்தியா ஜிந்தாபாத். ஆம் நேர்களே, இது பாகிஸ்தானின் ஃபிஷிங் வெசல் ஒன்றிலிருந்து அந்த நாட்டைச் சேர்ந்த பணியாளர்கள் இந்தியன் ஓஷன் பகுதிகளில் முழக்கமிட்ட வார்த்தைகள் நண்பர்களே. ஃபிஷிங் வெசல் கம்பர் என்ற ஒரு வெசலை ஈரானிய நாட்டிலிருந்து, இது ஈரானிய நாட்டு ஃபிஷிங் வெசல், இது ஈரானிய பகுதியிலிருந்து இந்தியன் ஓஷன் பகுதிக்கு மீன்பிடிப்பதற்காக வந்து கொண்டிருந்த போது இந்த ஃபிஷிங் வெசலில் மீன்பிடிப்பு படைகள் சுமார் 23 பாகிஸ்தானிய பணியாளர்கள் இருந்துள்ளனர். இவற்றை ஏமன் நாட்டைச் சேர்ந்த போராளிகள் இவற்றை சிறைப்பிடித்து கொண்டு சென்று விட்டனர். இவை ஏமன் நாட்டிலிருந்து சுமார் 90 நாட்டுக்கு மேல் தொலைவில் இந்திய பெருங்கடலில் இவை நிறுத்தப்பட்டிருந்தன. ஆகவே இவற்றில் 23 பாகிஸ்தானிய பணியாளர்களும் இந்த ஃபிஷிங் வெசலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஃபிஷிங் வெசல் வெள்ளிக்கிழமை அன்று நமது இந்திய கப்பற்படையை சேர்ந்த INS சுமேதா என்ற கப்பலிற்கு அதன் விவரம் தெரிந்தவுடன் அதனை மீட்பதற்காக சென்றுள்ளது. இந்த சுமேதா கப்பலுடன் INS திரிசூல் கப்பலும் சேர்ந்து கொண்டு இரண்டும் சென்று அந்த கப்பலை மீட்பதற்காக போராடியுள்ளன. சுமார் 12 மணி நேர போராட்டத்திற்கு பின் அந்த கப்பலை கடத்தி சென்ற கடத்தல்காரர்கள் சரணடைந்துள்ளனர். அவர்கள் 9 பேர். இவர்கள் ஏமன் நாட்டைச் சேர்ந்த போராளிகள். இவற்றிலிருந்த 23 பாகிஸ்தானிய பணியாளர்களை முழுமையாக உடல் பரிசோதனை செய்து அந்த ஃபிஷிங் வெசலுடன் அவர்கள் மீன்பிடிக்கும் பணிக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த 9 கடத்தல்காரர்களும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு இந்திய சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இந்திய அரசு நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது நண்பர்களே. இவ்வாறு இந்திய பெருங்கடலில் அமெரிக்க கப்பல்கள் இருக்கின்றன, சீனா நாட்டு கப்பல்கள் இருக்கின்றன, பிரிட்டன் நாட்டின் கப்பல்கள் இருக்கின்றன, பிரான்ஸ் நாட்டு கப்பல்களும் இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்துள்ளன நண்பர்களே. இவை அனைத்தும் இருந்துமே நமது இந்திய கப்பற்படை இங்கே நடக்கக்கூடிய பிற நாட்டு கப்பல்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை எல்லாம் தடுத்து பிற நாட்டு கப்பல்களை கடத்தி சென்றால் அவற்றை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டு உலகிற்கு மிக முக்கிய கப்பற்படையாக விளங்குகிறது நம்ம இந்திய கப்பற்படை நண்பர்களே. இந்திய நாட்டின் தனியார் நிறுவனமான லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டீர்கள். இந்த நிறுவனம் கப்பல்களை கட்டுவதிலும், கப்பல்கள் புதிதாக கட்டுவதிலும், கப்பல்களை பராமரிக்கும் பணிகளில் ஈடுபடுவதிலுமே மிக சிறந்த நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. ஏற்கனவே அமெரிக்க நாட்டு கப்பல்கள் பல எண்ணிக்கையில் சென்னையில் உள்ள லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்திற்கு வந்து கப்பல்களை பழுது நீக்கம் செய்து கொண்டு செல்கின்றன. தற்போது பிரிட்டன் நாட்டிலிருந்து கப்பல் ஒன்று சென்னையில் உள்ள லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தைச் சேர்ந்த கப்பல் கட்டும் இடத்திற்கு வந்துள்ளது நண்பர்களே. இங்கே அந்த கப்பல்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு, ரீகால் செய்யப்பட்டு, ரீஃபிட்டிங் செய்யப்பட்டு, முழுமையான பழுது நீக்கம் செய்யப்பட்டு அனுப்பப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஆகவே உலக அளவில் நமது சென்னையில் உள்ள லார்சன் அண்ட் டூப்ரோ என்ற நிறுவனம் கப்பல்களை பராமரிக்கும் பணிகளில் மிக சிறந்த நிறுவனமாக விளங்குகிறது என்பது தெரிய வருகிறது நண்பர்களே.